அதே போல அண்மையில் ராசா ஒரு கருத்து சொன்னாரு. இன்றைய முதலமைச்சருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. நாம சொல்லல, திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா, முன்னாள் மத்திய மந்திரி, இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் குறிப்பிடுகிறார், திரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் சரியில்லாம வீட்டில் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை வீட்டு சிறையிலே வைத்துள்ளார் என்று. யார் சொன்னது? திரு ராசா அவர்கள் வலைதளத்தில் வந்த செய்தி. அப்படின்னா உண்மைதானே? திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள். உங்க கட்சிக்காரன் தான் இப்படிப்பட்ட செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. ஆக எங்க மீது கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உங்க கட்சிக்காரனை கண்டு நீங்க அடக்கி வைங்க. அது மட்டும் இல்ல, அவர் உண்மையை சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா எதுக்கு ஸ்டாலினுக்கு கோபம் வருது? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் திரு செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. இன்னைக்கு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, அவர் டிரான்ஸ்பாரம் கொள்முதல் செய்யறாங்களே, நம்ம பக்கம் இருக்கிற டிரான்ஸ்பாரம் கொள்முதல் செய்யறாங்க. 32 டெண்டர் அதில் வச்சு எல்லாம் ஒரே விலை, எல்லா டெண்டரும் ஒரே விலை புள்ளியில குறிச்சு இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அது சிபிஐ விசாரிக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். அப்படி சிபிஐ விசாரிக்கப்பட்டா இவரு யாரு? 10 ரூபாய் யாரு? அவர் எங்க இருப்பாரு? பத்திரமா இருப்பார்.